Hello friends, welcome to my channel. This is Quick Learning. So NMMS எக்ஸாமோட மேட் சீரீஸ் வந்து நம்ம 2024க்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி சாப்டர் 5 வரைக்கும் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் யாராவது பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சாப்டர் 6 என்ன அப்படின்னா வார்த்தைகள் தொடர்பு கண்டறிதல். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது வந்துட்டு லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அதெல்லாமே இருக்கும். இப்போ வந்து வேர்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு வழிமுறை பாருங்கள். இவ்வகையில் டபுள் செமிகோலன் என்ற குறியீட்டிற்கு முன் பின் இரு வார்த்தைகள் இருக்கும். அவ்விரு வார்த்தைகளுக்கும் ஒரு தர்க்கவியல் தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பை பிரதிபலிக்கும் வகையில் பின்வரும் வார்த்தைகள் அமைய வேண்டும். அதில் ஏதேனும் ஒரு வார்த்தை விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்ட வார்த்தையை கண்டறிய வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கீழே தெரிகிறதே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 2 வேர்டுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும். அது அந்த வேர்டு என்னங்கிறத படித்து பார்த்தா அதோட மீனிங்கை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டபுள் செமிகோலனுக்கு இந்த சைடு 2 வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 2 வேர்ட்ஸுக்கும் இருந்த 2 வேர்டுக்கும் என்ன ரிலேஷனோ அதே ரிலேஷன் தான் இந்த 2 வேர்ட்ஸுக்கும் இருக்கும். ஓகேவா? இந்த 2 வேர்டில் ஒரு வேர்டை அவங்க மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி அதே மாதிரி இதுக்கு வந்து அந்த வேர்டு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்துட்டு ரூல்ஸ். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதெல்லாம் பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை டீப்பாக யோசிச்சோன்னா சின்னதாக ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது நம்ம தெளிவாக யோசிச்சோன்னா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா பாட்னி, பிளான்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ பாட்னி அப்படிங்கிற வார்த்தைக்கும் பிளான்ட்டுங்கிற வார்த்தைக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாட்னிங்கிறது பிளான்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு படிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து படிப்பு, செகண்ட் உள்ளது எதை பற்றி படிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை. இதுதான் இந்த 2 வார்த்தைக்குள்ள ரிலேஷன். இப்போ இந்த ரிலேஷனை அப்படியே இந்த அடுத்த செட்டில், இந்த டபுள் செமிகோலனுக்கு இருக்கிற அடுத்த செட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். என்டோமோலாஜி அப்படிங்கிறது அப்போ இது ஒரு படிப்பு பேராக இருக்கும். அப்போ அடுத்த கொஷின் மார்க்கில் வந்து எதை பற்றி படிக்கிறோமோ அது வந்து அங்கே வரும். ஸோ ஆப்ஷனில் ஸ்னேக்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ், ஜெம்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்டோமாலஜி அப்படிங்கிறது இன்செக்ட்ஸ், அதாவது பூச்சிகள் பற்றி படிக்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இன்செக்ட்ஸ் ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது கரெக்டு. இது வந்து நம்மளுக்கு பேசிக் தெரியும்ல. இப்போ ஆர்கியாலஜினா எதை பற்றி படிக்கிறோம், பேர்ட்ஸை பற்றி படிக்கிறோன்னா அதுக்கு பேர் என்ன, அந்த மாதிரி நம்மளுக்கே சில இது தெரிஞ்சிருக்கும்ல. அதை வச்சு நம்ம இப்போ ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது ஆக்டிங், தியேட்டர், கேம்பிளிங் கொஷின் மார்க். ஆக்டிங் அப்படின்னா நடிப்பு அப்படிங்கிற ஒரு செயல். ஓகேவா? தியேட்டர் அப்படின்னா அவங்க நடிக்கிறத வந்து நம்ம எதில் பார்க்குறோம்? தியேட்டரில் பார்க்குறோம். அடுத்தது கேம்பிளிங். கேம்பிளிங் அப்படின்னா சூதாட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது ஆக்டிங் வந்து எங்கே நடக்கும்? தியேட்டரில் நடக்குது. அப்போ கேம்பிளிங், சூதாட்டம் வந்து இந்த 4 ஆப்ஷனில் எங்கே நடக்கும்? கேசினோ, கிளப், பார், ஜிம். ஸோ சூதாட்ட அரங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் வந்து கேசினோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எங்கே நடக்கும் அப்படின்னா கேசினோ அப்படிங்கிறது தான் வந்து ரைட் ஆன்சர். இதுக்குள்ள ரிலேஷன். அதுக்கப்புறம் தேர்டு பாருங்கள். ஸ்கூல், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாரஸ்ட் கொஷின் மார்க். ஈஸியாக இருக்குது. ஸ்கூலில் வந்து யார் இருப்பா? ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஃபாரஸ்ட்டில் யார் இருப்பா? அனிமலா, பீப்புளா, டாய்ஸா, ஃபிஷ்ஷஸா? ஸோ அனிமல்ஸ். ஃபிஷ்ஷஸும் வரும். ஃபிஷ்ஷஸுங்கிறது வந்து ஒரு குளம், லேக், ஸோ நீர் சார்ந்த இடம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபிஷ்ஷஸ்னு போட்டிருக்கலாம். இது ஓவராலாக ஃபாரஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால நம்ம எல்லா அனிமல்ஸையும் அங்கே போடலாம். அதனால் அனிமல்ஸ் தான் வந்துட்டு இதுக்கு ரைட் ஆன்சர். இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய கேட்கலாம். இப்படி கேட்கலாம். இது பாருங்கள், மேங்கோ, ஃப்ரூட். அப்போ பொட்டேட்டோ என்ன அப்படின்னு கேட்கலாம். அதாவது மேங்கோங்கிறது ஒரு பழம். அப்போ பொட்டேட்டோங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம். பொட்டேட்டோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மண்ணில் வந்து அந்த ரூட்டில் இருக்காது, ஸ்டெம்மில் தான் வந்து பொட்டேட்டோ இருக்கும். இப்போ சில இது கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரூட்டில் இருக்கும், பொட்டேட்டோ வந்து ஸ்டெம்மில் இருக்கும். ஸோ பொட்டேட்டோ இஸ் அ ஸ்டெம். அப்போ இதுக்கு வந்து அந்த ஆன்சர். இந்த மாதிரி நம்மளுக்கு இது வந்து சயின்ஸில் நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருப்போம்ல பேசிக்காக, அதில் உள்ள கொஷின்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து 6th, 7th, 8th அந்த போர்ஷன் தான் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு தான் இது வந்து வரும். ஓகேவா? ஸோ பேசிக் நாலேஜ் இதுக்கு போதும். அடுத்து இந்த சாப்டர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் வந்து 7th சாப்டரை சேர்த்து இதோடையே போடுறேன். இது என்ன அப்படின்னா எண் எழுத்து குறியீட்டு முறை கண்டறிதல். அதாவது நம்பர் அண்ட் லெட்டரோட சீக்வென்சிங், ஆர்டரிங் சீக்வென்ஸ் அதை வச்சு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
அதாவது எண் எழுத்து குறியிடல் வகையில் ஆங்கில எழுத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் குறியிடப்பட்டிருக்கும். அந்த ஆங்கில எழுத்துக்களுக்கான இடமதிப்பை இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் தெரிந்து கொண்டு விடை கண்டறியவும். நான் ஆல்ரெடி லெட்டர் சீரீஸ் நம்ம ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னப்பே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். எப்பயுமே வந்து உங்கள் ரஃப் பேப்பரில் எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏபிசிடி எழுதி வச்சுட்டு அதுக்கு நேராக 1 2 3ன்னு 26 வரைக்கும் லெட்டர்ஸு அண்ட் அகைன் வந்து 26லேருந்து 1 வரைக்கும் ரிவர்ஸில் நம்பர்ஸும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கணும், தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். இந்த இதில் அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்கொயர்ஸ் என்பது 1917211185 அப்படின்னு ஒரு நம்பர் சீக்வன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்றால் ரெக்டாங்கிள்ஸ் அப்படிங்கிறதோட உருவாக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற எழுத்துக்கள் இருக்குல்ல, அந்த எழுத்துக்களோட வேல்யூ வந்து இவங்க கொடுத்துருக்க நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மேலே ஏபிசிடி போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் பாருங்கள் ஸ்கொயர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எஸ் இருக்குது. எஸ் வந்து எத்தனாவது நம்பர் லெட்டர்னு பாருங்கள். இந்த ஏபிசிடியில் 19வது லெட்டர், அதனால 19ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கியூவை பார்த்தீங்கன்னா 17. ஸோ அதே மாதிரி UARE எல்லாத்துக்குமே இடமிருந்து வலம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த டைரக்ஷனில் தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட் அந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்க இந்த சீக்வன்ஸ் இருக்கும். இப்போ இந்த சீக்வன்ஸ் படி ரெக்டாங்கிளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள். 18th லெட்டர், இ வந்து 5th லெட்டர், சி வந்து 3rd லெட்டர். ஸோ அதுக்கு நேராக உள்ள நம்பரை நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா 18 5 3 20 1 14 7 12 5 அப்படின்ற நம்பர் சீக்வன்ஸ் கிடைக்கும். இந்த நம்பர் சீக்வன்ஸ் வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் 2ல் இருக்குது. அப்போ அது வந்து அதான் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க GH = 2019 எனில் UV = என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்னென்னா ரிவர்ஸ் ஆர்டர். அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்தோம் நேராக ஒன்லேருந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் மட்டும் பார்க்கக்கூடாது, டிசெண்டிங் ஆர்டர்லேருந்து பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து 26ன்னு வச்சுருக்காங்க, B 25, அந்த மாதிரி கடைசியாக வந்து இசட்டை வந்து 1ன்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் போகுது. இந்த டைரக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனால தான் நீங்கள் வந்து 2 டைரக்ஷன்லையுமே கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ வந்து G வந்து லாஸ்ட்லேருந்து எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, H வந்து லாஸ்ட்லேருந்து 19, அப்போ 2019 அப்படின்னு வருது. எனில் UV அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். UV வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 65, அப்போ 65 அப்படிங்கிறது ஆன்சர். இந்த மாதிரியும் கேட்கலாம். இல்லை இன்னொன்று எப்படி கேட்கலான்னா, இப்போ பாருங்கள், ரிசல்ட் = TLUSER அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து எனில் பிரைட் = என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நல்லா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிறத அப்படியே இந்த சைடாக திருப்பி போட்டிருக்காங்க, அதனால TLUSERன்னு வருது. அப்போ பிரைட் அப்படிங்கிறதையும் அப்படியே இந்த சைடாக திருப்புங்க, ஓகேவா? அப்படி திருப்பினீங்கன்னா ஃபஸ்ட்டு THG அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த சைடாக திருப்பியிருக்காங்க. இந்த மாதிரியும் அவங்க கேட்கலாம். இவ்வளோ ஈஸியாக சில நேரம் கேட்க மாட்டாங்க, இதவே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம பார்த்து இந்த 2-3 லாஜிக்ஸையே தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. என்னென்னா ஒரே கொஷனுக்கு 2 லாஜிக்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர எல்லாமே நான் சொன்ன லாஜிக்ஸ்குள்ளேருந்து தான் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 2 சாப்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் மூலமாக என்கிட்ட கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.